அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம் விவேக். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் விவேக். சென்ற வாரத்தில் நடந்த அனைத்தையும் கூறவும். என்ன அப்படியே சிக்னிஸ் மீட்டிங் ஃபாதர்ஸ்லாம் போயிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஹவுஸில் எப்படி சுற்றி வந்துட்டுருக்குறோம். நீங்கள் வெளியே போகிறது, உள்ளே இருக்கிறது, எப்போ இருப்பீங்க எப்போ இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. திடீர்னு நம்ம ப்ரேயரில் பார்க்கும்போது தான் ஃபாதர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் எனக்கு எல்லா நாளும் தெரியும், எல்லா வாரமும் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பேச உங்களை அழைக்க வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ஃபேன்ஸ் ஆன்மீக நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கோடு வந்திருக்கோம் ஃபாதர். ஒவ்வொருவருடைய நண்பரும் பார்த்தோன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட இருக்கிற சிறந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுதான் இன்றைக்கி எல்லோரும் ஷேர் பண்ணிக்க காத்திருக்கிறாங்க ஃபாதர். நண்பர் காலர் இருக்காங்க, பேசிட்டு தொடரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் கேளுங்க ஃபாதர். ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பம்மல்லேருந்து பேசுகிறேன், சென்னை. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. விமலா தியோஃபிலஸ். சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. கொஞ்சம் லவுடா பேசுங்களேன். ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, கேட்குதுங்களா? ஹலோ ஃபாதர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க. மாதா டிவி பார்க்குறீங்களா? டெய்லி பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட ஃப்ரெண்டு அவங்களுடைய குணங்கள் பற்றி பகிர்ந்துக்கலாம். அதான் உங்கள் நண்பர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை, அவங்களுடைய சிறந்த குணத்தை பற்றி சொல்லுங்க. இல்லை, நான் இங்க நீங்க போடுறீங்கல்ல, எனக்கு ஆண்டவர் இது கரெக்டா ஐ அம் நாட் ஏபிள் டு சே, பட் an encounter with Jesus மாதிரி. ஹலோ, கேட்குதுங்க? I'm not talking about the retreat. நீங்க இணைப்பு துண்டாயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம் பாரு. ஏதோ தொழில்நுட்ப கோளாறு நினைக்கிறேன். ஆமாம். என்னன்னா நட்பு, நண்பன், தோழி, சொல்லுங்க பாரு. நண்பர்கள் எப்போதுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது உறவுகள் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை. என்னுடைய சகோதரனோ சகோதரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உறவின் முறையோ அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லது கெட்டது நான் கலந்துக்கணும். ஆனால் நண்பன் என்பவன் அப்படி இல்லை. அது அப்படியே போகிற வழியில் நம்மளோட கை கோர்த்து கொள்கிற ஒரு உறவு. ஒரு சில உறவுகள் பார்த்தோம்னா அந்த சிறு வயதிலிருந்து இன்றைய வரலையும் அந்த நண்பர்கள் அப்படிலாம் ஒரு சில நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அற்புதமாக நம்ம கூட நடந்து வருவாங்க. சில நேரத்தில் பார்த்தோம்னா அந்த நண்பர்கள் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் கூட அவங்க மகிழ்ச்சியை நமக்கு வாரி கொடுத்துட்ருப்பாங்க. எதையுமே எதிர்பார்க்காம நம்ம கூட பயணிப்பவர்கள் தான் நண்பர்கள் அப்படி நான் நினைக்கிறேன். சிறப்பு. சம்திங் டிஃப்ரெண்ட். குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட். ஒரு நண்பனிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குவாலிட்டி இல்லை சிறந்த இயல்பு அப்படின்னா எதை சொல்லலாம்? நிறைய இருக்குன்னா உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல நண்பன் உங்களிடம் இருக்கிற அந்த குறைகளையும் மிக சாதாரணமாக சுட்டி காட்டுறவனாக இருக்கும். ஏன்னா பாராட்டுகிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை உண்மையிலேயே தவறுகளை சுட்டி காட்டி ஒரு சரியான வழிக்கு அழைத்து செல்வர்கள் தான் இங்கே மிக மிக குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கணும். சிறப்பாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அழைப்பாளர் யார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்க. தொலைக்காட்சி அணைச்சிட்டு பேசுங்க, இல்லைன்னா தொலைக்காட்சி விட்டு
நீங்கள் தொலைக்காட்சியிலேருந்து தூரம் வந்து பேசுங்க. ஓகே, சாரி. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் வள்ளி என்கின்ற மேரி ஜெயஸ்ரீ. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து வாணியம்பாடியில இருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, உங்களோட நண்பர்கள் பத்தி சொல்லுங்க. அவங்களுடைய உங்களுக்கு Father, good evening, Father. First of all, I'm very happy to talk to you because நான் உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன், எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை. இன்னைக்குதான் வந்து எனக்கு கிடைச்சது. மகிழ்ச்சி. சொல்லுமா. ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க சொல்ற ஒவ்வொரு ப்ரேயரும் எனக்கு அவ்வளவு ஒரு என்னோட லைஃப்ல என்னோட அற்புதத்தை நிறைய நிகழ்த்தி இருக்கு ஃபாதர். மகிழ்ச்சிங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்கள் பத்தி சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து சந்தியா. நான் வந்து இந்துவா இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனேன். ஸோ அவங்க தான் வந்து சொன்னாங்க, அப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போதுட்டே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணு, உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ஈடுபாடா இருந்தேன். கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்து 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 இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. சொல்லுங்க சகோதரி, உங்களுடைய ஃப்ரெண்டு என்னைக்காவது உங்கள்ட்ட கோச்சிட்டு இருக்காங்களா? கோச்சிட்டு இருக்காங்க ஃபாதர். எதுக்காக கோச்சிட்டாங்க? எதுக்காகனா, நான் ஏதாவது வந்து தப்பு பண்ணும்போது அவங்க வந்து இது மாதிரி பண்ணாத, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்துட்டு அவங்க வந்து என்னோட ஏஜ் குரூப் தான் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. சோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அவங்களோட ஃபேமிலி அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை விட அட்வான்ஸா கொஞ்சம் யோசிப்பாங்க, ரொம்ப மெச்சூரிட்டியா வந்து ஃபேமிலிய வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு வந்து அவங்களோட ஆலோசனை வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது ஃபாதர். வெரி குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய தோழி சந்தியா அவர்களுக்காக இன்னைக்கு நாங்கள் மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோட சேர்ந்து நன்றி சொல்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களது தோழியே நாங்கள் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சிறப்பான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. ஆமாம். இப்போது நான் வந்து இன்னொன்று நினைப்பேன் அப்படின்னா, எங்கே நீங்கள் அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதியானவர்களாக மாறுறீங்க அப்படின்னா அனுபவப்படுகிற பொழுது. இப்போ அந்த சகோதரி வந்து தன்னுடைய பெற்றோர்கள் இல்லாத சூழ்நிலையில் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்ல முடியுது அப்படின்னா, அவங்க அந்த குடும்பத்தை தன் மேலே சுமந்திருப்பாங்க. அந்த பொறுப்புணர்வு, வாழ்க்கைங்கிறது இப்படி தான் அப்படின்னு நம்மளை கற்றுக்க வைக்குது. அதனால் நான் பல நேரத்தில் ஒரு வேளை நம்மளுடைய இந்த அனுபவமாக என்னன்னு தெரியல, நீங்கள் இழக்கிற பொழுது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அது அனுபவங்கள் நிறைய கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அனுபவங்களை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். அப்படி தான் இந்த சந்தியா அப்படிங்கிற இந்த சகோதரி இவங்களோட தொடர்பு கொள்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இவங்க வந்து நம்மளை சரியாக தான வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. அதுதான் ஒரு நட்பிற்கான ஒரு சரியான வரையறையாகவும் நான் பார்க்கிறேன். நட்பிற்கான இலக்கணம் வந்து எவ்வளோ இருக்குது. திருவள்ளுவர் தொடங்கின்னு சொல்ல முடியாது, அட்பார் சொல்லலாம். திருவிவிலியமும் சொல்லுது நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய திருக்குறள் அது சொல்லுது. அப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான எல்லா விதமான இலக்கியங்களும் வந்து நட்புக்கு ஒரு முக்கிய இடம் வச்சுருக்கு. முக்கிய இடம்னாக்கா அது முதன்மை பட்டியலில் இருக்கும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அது எவ்வளோ போற்றணும். அது நட்பில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பொசசிவ், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், அது அப்படிங்கிறது. அது நம்ம வந்து குழந்தை பருவத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். காலத்தை பேசுவோம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். வணக்கம். நான் ஓசூர்ல இருந்து ஃப்ளாரன்ஸ் பேசுறேன். ஃப்ளாரன்ஸ் அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறாங்கம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். நல்லா சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்கள். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நண்பர் ஃபாதர். ம். எனக்கு ஒரு 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல இருந்தே உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ம். அது இவ்வளோ வருஷம் ஆனாலும் நாங்க வந்து அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ம். நாங்க வந்து எந்த விஷயம்னாலும் நாங்க ஷேர் பண்ணிப்போம். ம். எனக்கு வந்து அவங்க ஒரு 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 சகோதரர் மாதிரி அவங்க. ம். அப்புறம் வந்து நாங்க 2 பேர் வந்து சின்ன சின்ன சேரிட்டி பண்ணுவோம் ஃபாதர். அதை பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ம். எங்களுடைய அவங்க பெரிய கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க. ம். அவங்களுடைய வருமானத்துல 10ல் 1 பங்கு வந்து ம். அவங்க வந்து இறைப்பணிக்காக செலவு பண்ணுவாங்க. ஓ. அது எனக்கு அவங்க சொல்லி தந்தாங்க. ஓ. அவங்க எனக்கு எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா கட்டாயம் 5,000 ரூபாய் கடவுளுக்காக கொடுத்தே ஆகணும். இதுல நீ ஒரு காசு எடுத்த அப்படின்னா ம். அது கடவுளுக்கு செய்யற ஒரு வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ம். அப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், இந்த காசு சேர்த்து வைப்போம் ஃபாதர். ம். சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் நிறைய காசு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு நல்ல இடத்துல ஒரு சேரிட்டி பண்ணுவோம். ஓ. இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். இந்த பாலியேட்டிவ் கேருக்காக, அந்த ஓகே. இறப்பு காலத்துல இருக்கிறவங்களுக்காக ம். அந்த காசை வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃபாதர். ரொம்ப அந்த அழகு. மாதிரி இப்போ நாங்க பண்ணிட்டே இருக்கோம் ஃபாதர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது தேங்க்யூ. என்ன அப்படின்னா, நீங்கள் அதுவும் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களா இறப்பு காலத்தில் இருக்கிற அந்த நபர்களுக்கு அன்பை சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா சாக போகிறவங்க வந்து உலகத்தை வந்து சில நேரத்தில் வெறுக்க தொடங்கிரும். ஏன்னா நமக்கு துன்பம் இருக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இயல்பு வந்து என்ன அப்படின்னா வெறுக்க தொடங்கிரும். என்ன இந்த உலகம், என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க உதவிக்கரம் நீட்டுறாங்க அப்படிங்கிற பொழுது, பரவாயில்ல இந்த நேரத்தில் கூட எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து இந்த உலகத்தை அழகாக பார்க்குற ஒரு தருணங்களை நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரீங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இது. அது உங்களுடைய நண்பர் இந்த ஒரு பணியை நீங்கள் நண்பரோடு சேர்ந்து செய்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளே வந்து என்ன சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஃபாதர். அவங்க நிறைய விஷயம் இதே போல நிறைய விஷயம் அந்த திருவிவிலியத்துக்கு அடிப்படையில் அவங்க இன்னும் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அப்படி இருந்தா கூட அவங்க வந்து அந்த அந்த இறை பணி, அந்த இறை ஆர்வம், அதெல்லாம் வந்து எனக்கு சில நேரங்கள் இது எப்படி அப்படின்னு தோணும் ஃபாதர். அவ்வளவுக்கு அந்த விஷயத்த எனக்கும் சொல்லி தருவாங்க. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒரு கேத்தலிக் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். கேத்தலிக் அப்படிங்கறது வந்து சும்மா அவங்க சொல்லுவாங்க ஃபாதர், இப்படி சொல்லுவாங்க, கேத்தலிக் அப்படிங்கிறது சும்மா யானோ தானோன்னு வாழ்றது இல்ல. கேத்தலிக் அப்படிங்கிறது திருச்சபைக்காக நம்ம வாழக்கூடிய ஒரு அழைப்பு அப்படின்லாம் எனக்கு சொல்லி. நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, ஒரு மதம் வந்து வெறுமனே நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அதை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கிற பொழுது அந்த மதம் எப்படி வந்து இந்த சமூகத்தை பக்குவப்படுத்துது, ஒரு தனி மனிதனை பக்குவப்படுத்துது, ஏன் இந்த உலகையே ஒரு நல்ல ஒரு பக்குவப்படுத்துகிற நிலையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதம் சகோதரி, உங்களோட பகிர்ந்து கொண்டதில் பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் நண்பரை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அற்புதமான ஒரு விஷயம். ஆமாம். வாழ்வாக நீயாக வேண்டும், நீயாக நான் மாற வேண்டும். அந்த 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 வா அந்த வா அந்த வார்த்தைகளுக்கு இல்லை உயிரூட்டும் விதமாக இவங்க இல்லை. இப்போ என்னன்னா, கடவுள் சொல்கிறாரு, சின்ன சிறிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த சின்ன சிறிய சகோதரர்கள் அப்படிங்கும் பொழுது குழந்தைங்க கிடையாது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து தனக்கு தேவையானதை எல்லாத்தையுமே செய்து கொள்ள முடியாது, தெரியாது. அது பெற்றோரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தேவையில் இருப்பவர்கள் தான் சின்னஞ்சிறியவர்கள், இயலாதவர்கள். அப்போ யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இங்கே சின்னஞ்சிறியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் உதவுகிற பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அதான் கடவுள் சொல்கிறாரு. அதனால் கிறிஸ்தவம் என்பது வெறுமனை மதம் மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்வியல். சிறப்பு ஃபாதர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் அடுத்து இருப்பவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஜான்ஸ் ஆனந்தம், 80 ஏஜ். நான் இங்கே மாதத்துக்கு நானும் ஒய்ஃப் அடிக்கடி பார்க்குறோம். பாஸ்டர்ஸ் பாட்டு பாடுறது ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் இருக்கு.
அப்புறம் பைபிள் பற்றி டிஸ்கஸ் பண்றது எல்லாம் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் போகுது. அடிக்கடி நாங்க பாக்குறோம். அப்போ பாட்டு காம்படிஷன் வைக்கிறது எல்லாமே நாங்க அடிக்கடி பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இது பாஸ்டர் கிட்ட பேசலாமா? மகிழ்ச்சி, சொல்லுங்கய்யா. பாஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. அது நிறைய பேர் இப்ப டிவில மெசேஜ் கொடுக்குறாங்க, சாட்சி சொல்றாங்க. நாங்க 52 வருஷமா காஸ்பல் நியூ டெஸ்ட்மென்ட் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அது ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு 88 கடவுள் 5 டைம் மரணவாயிலிருந்து காப்பாத்திருக்காங்க. மை புக்ஸ் ஆர் பப்ளிஷ் ஃப்ரம் டெல்லி அண்ட் பாம்பே. ஓகே. அண்ட் மேரி சோசியல் ஒரு சின்ன பொண்ணு நான் மூலமா பைபிள் சொசைட்டி ஸ்டார்ட் ஆச்சு. உலகம் பூரா பைபிள் சொசைட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அந்த பொண்ணுதான் காரணம். 5-6 இயர்ஸ் ஊண்டிப்பேட்டையில காசு சேர்த்து வச்சுட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணி போறேன். காலையில 5 மணிக்கு ஈவினிங் 7 வரைக்கும். அப்புறம் பைபிள் கழிக்கையில எல்லா காசு கீழே போட்டு ரொம்ப ஆடுறான். அப்ப சேர்மன் பாஸ்டர் என்ன பண்றாங்க, வேற பேருக்கு வச்சது பைபிள் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி இதுல சொல்லிட்டு சொல்லிட்டு அமெரிக்கா இங்கிலாந்துல இருந்து சரி. இப்ப என்ன பைபிள் சொசைட்டி இன்னைக்கு ஹலோ கால் கட் ஆயிடுச்சுங்களா? எது சொல்ல வந்தாங்க, இணைப்பு துண்டாயிடுச்சு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சின்ன வயசில் வந்து பொசசிவாக இருக்கும் நட்பு. ஆமாம். மெச்சூராக பார்த்தோம்னாக்கா அவனை வந்து எந்த விஷயத்துக்காகவும் அவளை வந்து எந்த விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த பொசசிவ்னஸ் வந்து ஒரு வகையில் ஒரு நட்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை புரிந்து கொண்டு அதெல்லாம் கடந்து ஒருத்தருக்கு இவங்க இன்னைக்கு நம்முடைய அன்பு மக்கள் பகிர்ந்து கொள்வது போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கஷ்டத்தில் பங்கு பெற்று மகிழ்ச்சியில் அப்படியே அவங்களுக்கு துணையாக நின்று அப்படிலாம் வர்றது ஒரு மிகப்பெரிய இதுதான். இதில் என்னன்னா, ஒரு சில நட்புகள் தங்களது மதங்களை கடந்து தங்களது இனங்களை கடந்து அப்படியே பயங்கரமாக நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையான நட்பு, ஒரு குருவுக்கும் ஒரு பீட சிறுவருக்கும் இடையான ஒரு நட்பு, அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஒரு அருள் சகோதரிக்கும் ஒரு சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கும் இடையான நட்பு, அப்படி தான் வந்து நம்ம வந்து அடுத்த நிலை கொண்டு போகுது. இப்போ நம்ம அப்படி சொல்ல போனோம்னா அதுதான் நம்மளை வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்த்தி கொண்டே போகுது, வாழ்க்கையை சொல்லி கொடுக்குது. திருவள்ளுவர் முகம் பார்த்து வருவதில்லை அது நட்பு, அது அகத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா நட்பு, இந்த தோழமை அப்படின்றது இது எல்லாத்தையும் கடந்தது. அதுதான் உயிர் வரைக்கும் கொண்டு போய் வச்சிட்டாரு இயேசுநாதர். உயிரை கொடுக்குது ஜீசஸே. அதனால தான் சொல்கிறாரு, உங்களை என்னுடைய நண்பர்கள் என்றேன். ஆமாம், நீங்கள் பணியாளர்கள் அப்படி கூப்பிடலையே, நண்பர்கள் என்றேன் அப்படின்னு தானே சொல்கிறார். ஆமாம். அப்படின்னா நட்பு எவ்வளோ விஷயம், ஒரு முக்கியமானது. மற்ற உறவுகளை கூட அவர் பெருசாக சொல்லலை, நண்பர்கள் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எனக்குமான உறவு அதுதான் நினச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உரிமையோட உங்களை நான் நண்பன்னு கூப்பிட்றேன் அப்படின்னா நான் என் தோளுக்கு நிகராக நான் பார்க்கறேன்னு அர்த்தம். உன்னை சிறிதளவு கூட நான் கீழே பார்க்கல, சிறிதளவு கூட மேலே பார்க்கல. ஆமாம், இது பியூர் அட்மிரேஷன் இல்லை ஃபாதர்? கண்டிப்பாக. நட்பில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தரை பார்த்து வியக்கும் தன்மை, அது சொல்லுங்க ஃபாதர். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக திடீர்னு கொடுத்துருவாங்க ஒரு சிலர். அதாவது நம்ம ஸ்கூல் டேஸில் கூட பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக பசி இருக்கும். அதை ஒரு தாய் போல் திடீர்னு பார்த்தோம்னா, இந்தா எல்லாத்தையும் நீ சாப்பிடு அப்படின்னு பகிர்ந்துக்கிறது. அது மட்டும் இல்லை, தன்னிட்ட இருக்கிற பைசாவா எதுவாக இருந்தாலும் சரி, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற தன்மை நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா, என்னுடைய உடன் பிறந்தவங்க கூட எனக்கு விலகி நிற்கிறாங்க, தூரமாக நிற்கிறாங்க, ஆனால் எனக்காக நீ இப்படி செய்கிற அப்படிங்கிறது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 10 பேருக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுற ஒரு உணர்வாக இருக்கும். ஆனால் யாருமே இல்லாத நேரத்தில், யாருக்குமே தெரியாமல் ஒரு நண்பன் வந்து தனக்குள்ளதை எல்லாம் தூக்கி இன்னொரு நண்பன்கிட்ட கொடுத்துட்டு போகிறது மிகப்பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஃபாதர்
உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு நண்பரிடம் இருக்கக்கூடிய கண்ட நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண ஒரு சிறந்த இயல்பு, சிறந்த குணம் என்ன அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நண்பன் செய்கிற செயல், உதாரணத்துக்கு புத்தகங்கள். தனக்கு எப்பயாவது ஒரு புத்தகம் வாங்கும்போது சரி இது அவனுக்கும் பிடிக்குமே அப்படின்ட்டு ரெண்டாக வாங்கிடுவார். வாங்கி வச்சுருந்து, ஆனால் அதை கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருன்னா, ஏன் தெரியுமா வாங்கினேன், இல்லைன்னா நீ ஏன் புத்தகத்தை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிம்பாங்க. அது அப்படி கிடையாது. அவன் அந்த புத்தகத்தை கேட்டாலும் கூட கொடுத்துருவாங்க. ஆனாலும் இல்லை இது நீ அவனும் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு உறவு வந்து எப்போ வேணால் ஏற்படும் அப்படின்னாக்கா அது வந்து நட்பாக தான் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு பார்க்குற பொழுது நான் சொல்கிற அந்த நண்பன் பார்க்கும்போது என்னுடைய கல்லூரி காலங்களில் ஏறக்குறைய 96, 97 அந்த டைமில் நம்ம கல்லூரி படிக்கிறோம். அப்போ அந்த கல்லூரி படிக்கிற பொழுது நாங்கள் 2 பேரும் எப்போங்கிறோன்னா புத்தகங்கள் வழியாக தான் நிறைய புத்தகங்கள் வாசிப்போம். அவர் வாசிக்கிற புத்தகத்தை எனக்கு தருவார், நான் வாசிக்கிற புத்தகத்தை என்கிட்ட வாங்குவார். அப்படி தான் எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. அதுக்கப்புறம் வெளியில் கல்லூரிகளுக்கு நிறைய போட்டிகளுக்காக, கவிதை போட்டியோ கட்டுரை போட்டியோ இதிலலாம் கலந்து கொள்ள போகிற பொழுது நாங்கள் இணைந்தே போவோம் வருவோம். அப்போ வந்து எங்களுடைய அந்த நட்பு பார்த்தோம்னா ஒருத்தரை வளர்க்கும். ஒரு நாளும் வந்து அந்த நண்பன் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை கழட்டி விட்டதே கிடைக்காது. டேய் இங்கே இந்த போட்டி நடக்குது, 2 பேரும் கலந்துக்கலாம், அப்படி தான் எனக்கு அழைப்பு கொடுப்பார். ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேள்வி. ஆமாம், அதனால் வந்து நாங்கள் எப்பொழுதுமே போட்டியில் 2 பேருமே கலந்துக்குவோம். பல நேரத்தில் 2 பேருமே ப்ரைஸ் வாங்குவோம். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படி மாறி மாறி வாங்குவோம். அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த நண்பன்ட்ட. எனக்கு வந்து யாரும் போட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ பொதுவாக. ஆனால் ஒரு பொழுதும் அவர் அப்படி நினைச்சதே இல்லை. வா நம்ம 2 பேருமே கலந்துக்கலாம், 2 பேருமே எழுதலாம். அது மட்டும் இல்லை, குறிப்பாக ஒரு சிலதில் ஏன் இந்த இடத்துல அப்படி தப்பாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி அதெல்லாம் சரி பண்ணி நான் அந்த போட்டியில் அவருக்கும் ஒரு போட்டியாளராக தான் நானும் போவேன். ஆனாலும் என்னை அப்படிலாம் வளர்த்த ஒரு நண்பன் மறக்க முடியாது. உண்மையிலே ஒரு நட்பு அப்படிங்கிறது எவ்வளோ அழகானது. கண்டிப்பாக ஃபாதர், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டை இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்து பேசலாம் ஃபாதர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இது ஒசூர் பக்கம் ஒரு மணி நேரம் ஒரு தவறு எங்கள் ஊர் கோட்டை பேரு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா திரும்பவும். வேளாங்கண்ணி பேரு. சரிங்கம்மா ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறவங்கள பற்றி பகிர்ந்துக்கங்க. என்னோட வாழ்க்கையை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு பற்றி, உங்கள் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு பற்றி. பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை சொல்லுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க பிரதர். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, அக்கா எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு இப்போ இடையில சுகர் ஒரு 15 வருஷம் சுகர் வந்து இப்போ இடையில வந்து ஒரு விரதை எடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு வந்து இது மெடிசனு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப தனிமைன்ட்டு இது ஃபீல் இல்லை, அவங்க இருக்காங்க. ஆமாம், கடவுள் கவலைப்படாதீங்க, கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. கடவுள் உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவார். யாருமே இந்த உலகத்தில் தனிமையாக இல்லை, சரிங்களா? தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. சிறப்பாக சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அதை டிஃபைன் பண்ண வரல. அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாம் பேசிகிட்டு இருந்தோம், ரெக்வெஸ்ட் கேட்டேன், நட்பை பற்றி ஒரு வரி கவிதை.
நீங்கள் இலக்கியவாதியும் கூட, பாடலாசிரியரும் கூட, அதனால் இந்த ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் திடீர்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. நட்பு என்பதே நம்பிக்கை தான். யாரோ ஒருத்தரோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நட்பு. அதனால் கை உதறும் போதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருவர் உங்களோட கைகளை கோர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஃபாதர். இதில் முக்கியமானது என்னென்னாக்கா, நட்பையும் கடவுளையும், நண்பனையும் கடவுளையும் ஒன்றா வந்து யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, கடவுளே வந்து என்ன நண்பன் தான் சொல்லிக்கிறேன், நண்பன் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நண்பன் வந்து ஒரு கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சொல்லும்போது நான் அப்படி தழுது இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு அந்த மாதிரியான குவாலிட்டி இருக்குது. சரிங்க பார், நிறைவு செய்யலாம், சொல்லுங்கள். உண்மையிலேயே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக்குறாங்க. என்னுடைய தனிமையான நேரத்தில் என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க. என்னுடைய துன்பத்தை பங்கு போட்டுக்கிறது, தோளில் ஏற்றிக்கிறது நண்பர்களாக மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த நண்பர்களால் இந்த உலகம் இன்னும் 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 அழகாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நண்பர்களோட இணைந்து நடப்போம், நண்பர்கள் வழியாக கடவுளையும் உணர்வோம். இந்த காலம் ரொம்ப ரொம்ப அழகானது. அதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. சிறப்பு ஃபாதர், சூப்பராக சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நட்பு இருக்கிற நண்பர்கிட்ட இருக்கிற சிறந்த இயல்புகளை உலகிற்கு காட்டும். இது ஒரு சாட்சியமாக தான் இருக்கும். ஏன்னா நட்புக்குள்ளே இருக்கிற அந்த சிறந்த குணம் உலகத்துக்கே ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும், மற்றவர்களும் கற்றுக்கிறதுக்கு. அதுக்காக தான் நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சியை. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.